நிறைய பேர் கிட்டத்தட்ட பொலிரோங்க சிங்கிள் ஓனர் வண்டி மேட்டூர் வண்டி வெறும் 12,000 கிலோமீட்டர் போன வண்டி உங்களுக்கு வேணுமா? தெளிவான வண்டி நம்மகிட்ட இருக்கு. வண்டி அப்படியே சும்மா சிங்க மாதிரி இருக்கும். கச்சி கொடி மாட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். சார் 12,000 கிலோமீட்டர் ஓன வண்டி ஏன் விற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அடுத்து ஃபார்ச்சுனர் புக் பண்ணிட்டாங்க, அதனால தான் இந்த வண்டி விற்கிறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். மேட்டூர் வண்டி 93 ரிஜிஸ்ட்ரேஷன் மேட்டூர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி 3 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்லேயே இருக்குது. ஏன்னா வண்டி வாங்கும்போது 3 வருஷத்தோடு கொடுத்துருப்பாங்க. 2024 மாடல். நீங்கள் இப்போ இந்த வண்டி புதுசாக எடுத்தீங்க அப்படின்னா 11,41,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே பக்கமாக வருதுங்க. அதுக்கு மேலே ஆன் ரோட் பிரைஸ் எவ்வளோ வருது, அதுக்கு முன்னாடி டேக்ஸ் வருது, எல்லாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த வண்டி வந்து இப்போ கிட்டத்தட்ட 10,80,000 கொடுக்குறாங்க. இதுவே முன்ன பின்ன கொடுத்துருவாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்ன கொடுத்துருவாங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா. ஸோ வண்டி டயர் கண்டிஷன்ஸ் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வந்து லோக்கல் தான். நம்ம டிஎன்காஸோட ஷோரூம் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு மட்டும் தான் போயிட்டு இருந்தது, ஏதாவது கோயிலுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் தான் போயிட்டு இருந்தது. பர்சனல் யூஸ் வண்டி தெளிவாக வச்சிருக்காங்க. டயர் கண்டிஷன் உட்பட எல்லாமே தெளிவாக இருக்குது. இந்த வேரியண்ட்டில் அலாய் மட்டும் வராதுங்க, அதனால் தெளிவாக யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த வேரியண்ட்டில் அலாய் கிடையாது, ஓகேவா? அதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி கண்டிஷன் நல்லா தெளிவாக இருக்குது. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் நல்லா போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் ரிவர்ஸ் கேமராவோட வந்துருதுங்க. வண்டி தெளிவாக இருக்குது. ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இருக்காது பாருங்கள். ஒயிட் கலர் வண்டி. இன்டீரியர் பாருங்கள், அவ்வளோ தெளிவாக இருக்கும். உள்ளே அப்படியே இன்டீரியர் பாருங்கள், நீட்டான வண்டி. ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் கிடையாது, ஒரே டென்ட்டு கிடையாது. வண்டி தெளிவாக இருக்கும். நீங்கள் வண்டி வாங்குறீங்க ஓட்டுறீங்க அந்த மாதிரி தான் இருக்கும். வண்டி தெளிவான கண்டிஷனில் சீட் கவர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான வண்டியாக வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்க, டோர் பேடோட கவர் கூட கிளிக்கல. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கதா, இந்த டோர் பேடோட கவர் கூட கிளிக்கல. வண்டி அப்படி சும்மா நீட்டாக இருக்குது. ஆடியோ சிஸ்டம் சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. காப்பிரைட் இஷ்யூ இருக்குது, இருந்தாலும் நான் லைட்டாக வேறு ஏதாவது சாங் போட்டு காட்டிடுறேன். வண்டி அப்படியே நீட்டாக க்ரோம் ஃபினிஷ் எல்லாமே போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் 1-2 போட்டிருக்காங்க. வண்டி சீட் கவர்ஸோ இல்லை இந்த க்ரோம் ஃபினிஷிங்கோ அதெல்லாம் 1-2 அப்படி போட்டிருக்காங்க. வண்டி எல்லாமே கொஞ்சம் தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவோட வந்துடுது. ஒரு சின்ன டென்ட் கூட கிடையாது. பொலிரோ B6 மாடலு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் டென்ட்டோ ஸ்க்ராச்சோ இல்லை வேறு எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. வண்டி தெளிவாக இருக்கக்கூடிய வண்டி தான். வண்டியில் ப்ராப்ளம் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது. அடுத்த ஃபார்ச்சுனருக்கு போகிறதுனால வண்டி வந்து கொடுக்குறாங்க. வண்டி தெளிவான கண்டிஷனில், டயர் கண்டிஷன் எல்லாமே நீட்டான ஒரு வண்டியாக இருக்குது. நான் வண்டி வந்து சில விஷயங்கள் வந்து நான் திருப்பி சொல்கிறதுக்கான காரணம், வண்டி நீங்கள் ஃபோன் கால் பண்ணும்போது திருப்பி கேட்குறீங்க, ஏன் வீடியோவில் அதே 2-3 டைம் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ 2 பேருக்கு பொதுவாக தான் நான் பேச முடியும். வண்டி தெளிவாக நான் சொல்லிடுறேன். TN93 மேட்டூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, சிங்கிள் ஓனர் வண்டி. நம்ம மேச்சேரியில் ஓடிட்டு இருந்த வண்டி தான். வண்டி தெளிவாக இருக்குது. 12,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. இதை மூவ் பண்ணுறதுக்கான காரணம் ஃபார்ச்சுனர் வாங்குறதுக்கான காரணத்தினால தான் மூவ் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு டென்ட்டோ இல்லை மெக்கானிக் கூட்டுவாங்க, இந்த கம்பெனியில் கொண்டு போய் சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணுங்கள். இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஷோரூம்லேயே செக் பண்ணுறதுனால செக் பண்ணிடலாம். வண்டி வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது. 10,80,000 ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஆன் ரோட் ப்ரைஸாக நீங்கள் வாங்கும்போது 11,50,000 லட்சத்துக்கு மேலே தான் வரும். கன்ஃபார்ம் வந்து 11,50,000 லட்சத்துக்கு மேலே தான். ஏன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே கிட்டத்தட்ட 11,40 11,41 வருது. ஸோ வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. 3 வருஷம் இன்சூரன்ஸ் இருக்குது, அதையும் தெளிவாக சொல்லிடுறோம். டயர் கண்டிஷன் 99% சொல்லலாம். அந்த 10,000 கிலோமீட்டர் ஓடினது மட்டும் தான் தெரிஞ்சிருக்குமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. டென்ட்டோ ஸ்க்ராச்சோ ஆக்சிடென்ட்ஸோ எதுவுமே கிடையாது. வண்டி தெளிவாக இருக்குது. கோயிலுங்களுக்கு மட்டும் தான் போயிட்டு இருந்த வண்டி, லோக்கல் ஓடிட்டு இருந்த வண்டி தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஃபைனான்ஸு கிட்டத்தட்ட 70+ கொடுப்பாங்க. நீங்கள் உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 70%க்கு மேலே உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் கொடுப்பாங்க. புது வண்டி கணக்கு தான். நீங்கள் புது வண்டி வாங்க போகிறதுக்கு பதிலாக ஒரு 1 லட்ச ரூபா 1,50,000 ரூபா கம்மி ரேட்டில் இந்த வண்டி எடுத்துக்கலாம். 11,45 லட்ச ரூபா ஆகுது புது வண்டி எடுக்கிறதுக்கு அப்படின்னா, இது 10,50,000 லட்ச ரூபா 10,80,000 வாங்குறதுல ஒரு தப்பு இல்லையே. 1 லட்ச ரூபா கம்மியில் இது வாங்கலாம், தப்பு இல்லையே. ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. வெறும் 10,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். சிங்கிள் ஓனர் வண்டி, 93 மேட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். 3 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டோட, சின்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே க்ளீனாக, ரிவர்ஸ் கேமராவோட, ஆண்ட்ராய்டு சிஸ்டமோட, டச் ஸ்க்ரீன் சிஸ்டமோட வந்துருது. வண்டியில் ஏர்பேக் மாடலு, வண்டி எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க. டாப்னு சொல்ல முடியாது, அந்த அலாய் மட்டும் வராது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டாப்னு சொல்ல முடியாது, அலாய் மட்டும் வராது. ஏன்னா அது நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, அது தெளிவாக பார்த்துக்கோங்க. மற்றபடி டோர் பேர்லேருந்து உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லேருந்து வண்டியோட ஸ்க்ரீன்லேருந்து அந்த எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வண்டியில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட சொல்ல முடியாது, அவ்வளோ நீட்டாக இருக்குது. வண்டியை பொறுத்த வரைக்கும் தெளிவான வண்டி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு கேட்டு வந்து பாருங்கள். தியான் கார்ஸ் மேச்சேரியில் இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுடைய வாகனம் விற்கிட அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வாகனங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கம்மி கிலோமீட்டர் ஓடணும், சிங்கிள் ஓனர் வண்டி, லோக்கல் வண்டியாக வேணும் அப்படின்னாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வண்டி தெளிவான கண்டிஷனாக இருக்குது. நம்மளுக்கு இது வந்து 2% கமிஷன் மட்டும் தான். நம்ம வாங்கி சேல் மட்டும் தான், எதுவுமே கிடையாது. வாங்குறவங்கிட்டே சரி விற்கிறவங்கிட்ட சரி நம்மளுக்கு 2% கமிஷன் மட்டும்தான். தெளிவான வண்டியாக நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம். நீங்கள் வாங்க, நாம் நேரில் வந்து உட்காந்திங்க அப்படின்னா முன்ன பின்ன ஒரு 10 ரூபா 20 ரூபா நான் கம்மி பண்ணி கூட பேசி தரேன். வேறு எந்த ஒரு இஷ்யூஸ் அப்படின்னாலும் வண்டி வந்து தெளிவாக நீங்கள் செக் பண்ணிட்டே எடுத்துக்கலாம்.
நாங்கள் வந்து ஒன்றும் டக்குன்னு நம்ம இது பண்ணுறதுலாம் கிடையாது. இதுக்கு லோன் வந்து செக் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு லோன் சிபில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஓகே ஆகும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு வந்து நிறைய பேர் வந்து லோனுக்காக தான் கேட்குறீங்க. ஸோ லோன் உங்களுக்கு சிபில் இருந்தது அப்படின்னா ஓகே ஆகும். ஏற்கனவே 2-3 பேர் வந்து லோன் சாங்ஷன் ஆகலை அப்படிங்கிறனால தான் இதாகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து 1 லட்ச ரூபா கட்டினா கிடைக்குமா, 2 லட்ச ரூபா கட்டினா கிடைக்குமா அப்படிங்கிறீங்க. ஒரு நல்ல உங்களுக்கு சிபில் இருக்குது அப்படின்னா 70% மேலே லோன் கிடைக்கும், நல்ல சிபில் இருக்குது அப்படின்னா. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு சிபில் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சிபில் செக் பண்ணிட்டு வந்து அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஸோ 2-3 வண்டிகளுக்கு எங்களுக்கு அப்படி தான் ஆயிருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிபில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருங்க, டோக்கன் பண்ணிட்டு போயிருங்க. அந்த வண்டி 1 வாரம் நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த வண்டி நிறுத்தி வச்சுட்டு திடீர்னு உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகலை, உங்களுக்கு சிபில் கம்மியாகிறது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஸ்டாப் ஆகுது. ஃபஸ்ட்டு லோனை செக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேயே கூட எங்களோட லோன் டீமுக்கிட்டே நாங்கள் வந்து செக் பண்ணியும் கொடுத்துட்றோம். அந்த ஃபெசிலிட்டி நாமளே பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேறு எந்த கைடன்ஸ் வேணாலும் நாங்களே பண்ணுவோம். ஸோ நீங்கள் நெட் கேஷாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கூட ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி பேசலாம். ஏன்னா அன்றைக்கே உட்காந்து பேசும்போது ஓனர்கிட்ட நம்ம அப்பயே கூட கம்மி பண்ணி பேசலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி தியான் கார்ஸில் கேட்டுக்கோங்க. உங்களோட வாங்கணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட எல்லா வகையான யூசேஜஸ்லேருந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி தரது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தியான் கார்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.